அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ இலக்கிய சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌதம் பிடிக்குமா, இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை ரேவதி பிடிக்குமா, இல்லை ஜானம்மாவை பிடிக்குமா, இல்லை கார்த்திக் அஞ்சலி பிடிக்குமா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌதம் மற்றும் ரேவதி வந்து ஒன்று சேர்ந்தது யாருக்கெல்லாம் பிடிக்கட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தது, தாயும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கௌதமும் இலக்கியாவும் வந்து ரேவதியை கூட்டிகிட்டு வந்து தனியாக ஒரு வீடு எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் மாதிரி ஒரு வீட்டை வந்து செட் பண்ணி அவங்களுக்கான ஒரு தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்மளோட ரேவதி அம்மா வந்து கௌதம் கிட்ட என் கையால் நான் உனக்கு சமைச்சு போடணுன்னுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதான் நம்மளோட கௌதம் ஓகேம்மா நீ சாமி நான் சாப்பிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். கடைசியில் ரேவதியும் கௌதமும் மாறி மாறி ஊட்டி அவங்க பாசத்தை பரிமாறிக்கிறாங்க. நம்மளோட உண்மையான பாசம் வந்து அம்மாவோட உண்மையான பாசம் இப்போ தான் வந்து கௌதமுக்கும் கிடைக்குது. இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே அந்த பக்கம் ஜானம்மாவுக்கு நம்மளோட பாசத்தை பங்கு போட வந்துட்டா ரேவதிங்கிறதுனால அவங்க பல விதத்தில் வந்து ரேவதியை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ அபசகுணத்துக்கு மேலே அபசகுணமாக காட்டிகிட்டு இருக்குது. கௌதமும் ஜானம்மாவும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, அந்த ஃபோட்டோ வந்து உடஞ்சிடுச்சு. இதனாலவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துடுச்சு. இதனாலவே வந்ததும் வராதும் கௌதமும் இலக்கியாவுக்கிட்ட நீங்கள் ரேவதியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரந்தானே சொன்னீங்க, ஹோமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட கேட்கும்போது கௌதம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் ஜானம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான், உண்மை தெரிஞ்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கௌதமும் ரேவதியும் சேர்ந்தது யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.